சனிக்கிழமை கண்டிப்பா வந்துருவான். ஏன் சொல்ல என்ன கதைனா நான் சொன்ன அந்த நேரத்தில் தான் எல்லாரும் வருவாங்க. நாளைக்கு கூட என்கிட்ட ரெடி. நாங்கள் ஊனா போயிட்டு 10 நிமிஷம் வண்டி ஏற்றி வந்துடுவேன். ஆள் இருக்க மாட்டாங்க. திருப்பி கொண்டு போகிற பொருளும் கிடையாது. எது அரிசி மூடிய பட்டாசு திருப்பி எடுத்து போயிடுவேன். நம்ம அரிசி முடிச்சு போக முடியுமா? எல்லார்ட்டும் சொல்லி வச்சு அந்த டைம் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு 20 கார்டே உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான். நம்ம சொல்லினா 10 கார்டு எக்ஸ்ட்ரா போடணும். கவிதா அவதான் வாங்க போறாள பணம். அப்புறம் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது 10 தடவை கொண்டு போகிறதுக்கு. நமக்கு காசு வந்து ஒரு அந்த என்ன சொன்னேன் இன்னைக்கு 10ஆம் தேதி, அடுத்த 10ஆம் தேதி தான் பணம் வரும் எனக்கு 10 லட்ச ரூபா. அவங்க அப்பனா நீ கொடுக்கறதுக்கு போ பாவலாட்டு. அவங்க எக்ஸ்ட்ரா மட்டும் போ. அதெல்லாம் கிடைக்காது. நான் தான் உங்களுக்கு எப்பயும் சொல்றேன் உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. இருக்காதுமா. நான் முதல்ல போட்டவங்களுக்கு யாருக்கு நிறைய பேர் போடல. அதனால தான் சத்தம் இல்லாமல் நீங்கள் கொண்டாந்து இங்கே காசு கொடுத்துருன்னு சொல்கிறேன். புரியுதா? போட்டவங்க கேட்க மாட்டாங்க கேள்வி. வண்டு பிடிக்குன்னு தெரிஞ்சா போட்டவங்க கேள்வி கேட்பாங்க இல்லையா? அப்போ மறுபடியும் நீ மேலே போடணும் அது ஒன்றும் போடுறத விட யாருக்காவது போட்டவங்க கொடுத்து போட்டு போயிடுவேன். நான் தான் வேணான்னு சொல்லிட்டு சரி அதிகமாக பிடிக்கிறத கம்மியாக பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு தேவை டார்கெட் கோடி கண்ணில் விட்டு எப்படி விட்டு மீன் விட்டு ஓடிட்டா எல்லாரும் போனது பேர் என்னையும் போட்டு போட்டு கொடுக்க அப்புறம் ஆமா நம்ம கிட்ட போனோம்னா நானே தான் மீன். இப்போ கூட நான் சொல்லிட்டேன் ஏக்கா அது தனியாக போடுவாங்க. எல்லாமே போடுவா எல்லாமே வா எனக்கு 10 லட்சம் 10 லட்சம் வருதுன்றேன். அதை ஒத்துழைக்க மட்டும் தான் கண்டுபிடிப்பேன். கலாக்காவே ஒத்துக்கலாம் போதும். பணத்தை கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டே பண்ணாமான்னு யாரு நான் தான் பேசுவேன். என்ன சொல்கிறேன் எனக்கு வந்து நான் உங்களுக்கு பண்டு பிடிக்க போட போகிறேன். வாங்க பண்டு போடலாம் பரவாயில்ல. அடுத்த 10ஆம் தேதி தான் காசு வரும். அது வரைக்கும் பொறுத்து இல்லை. ரெண்டு பேர் மாதிரி எனக்கு தேவை. நான் என்ன பண்ண முடியாது. அதான் சொல்லிச்சு. இப்போ நான் போனதுல போட்டு பணம் வாங்கணும்னு சொல்லிச்சேன். எனக்கு தெரியுமா? நீ சொல்லு. இப்போ நீ எத்தனை பேர் போடுறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ வந்து நீ சொன்னா நான் உனக்கு மட்டும் தான் அந்த 20 பேர் போடுவேன். நீ அதை 4 பேர் போட்டியா 3 பேர் போட்டியா தெரியாது. பாரு இப்போ நீ அந்த 4 பேரை கைட்டு விட்டு நீ உண்டியா போட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் போட்டு தான் விடுவேன். ஆனால் நீ போடுற தப்பு எனக்கு தெரியாது. ஆனால் இதான் குழம்புனா நீ போட்டு கட்ட அது 3 பேருக்கு இந்த வாட்டி 4 பேருக்கு. ஆனால் இது இதையும் கொஞ்சம் போட்டுருவோம். இது வரைக்கும் குழம்பு புட்டுக்கு போட்டுருக்கேன் போதும். இதை குழம்பு போடலாம். போதுமா? இந்த மாதிரி மனசு போடுறது என்ன பண்ணுவீங்க? அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா நான் கவரில் போட்டேன். கவர் பண்ணிங்க. இது எல்லாம் கொடுங்க. நான் தனியாக போடுவா தனித்தனியா. சரி இந்த குழம்பு புட்டு கூட இருக்கு. ஃப்ரை பண்ணுவீங்களா? ஃப்ரை பண்ணலாமா? பண்ணலாம். தனியாக போடுறோம். அது தனியாக போடுறோம். அது கூட தனியாக ஒரு கவரில் போட்டுனா அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிங்க. பிளாக் இங்கதான் காசு கொடுக்கும்போது எல்லாமே அப்படிதான் வீடு தான் போடுவேன். இங்க இந்த அமௌண்ட் இங்க என்ன கூடாது போதுங்களா? ட்ரை பண்ணட்டுமா? ரொம்ப மெலிசா கனவா போட்டு வேகாது. ஆமா
வந்து மசாலாவில் ஊறணும்னா ஒரு பீஸு நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் பெருசாக போட்டுக்கிறது வந்து அது புட்டுக்கு பொடிசாக போட்டுக்கிறது வந்து குழம்புக்கு இந்த மாதிரி பட்டப்படியாக இருக்கிறது வந்து ஃப்ரைக்கு குஷ்டி ஐடியா அண்ணா இந்தாங்க அண்ணா ரவுண்டாக போடலாமா கிராஸாக போடலாமா ஓகே இது ரவுண்டாக போட்டு அதை நான் போட்டுக்கிறேன் எல்லாம் வறுக்குறேன் அண்ணா 150 ரூபா கொடுங்க ஆமா ஒரு 100 ரூபா கொடுங்க சரிண்ணா ஐயா ஓகேவா ஓகே 80 ரூபா கொடுங்க இந்தாங்க இது அதை விட எவ்வளோ பெருசாக இருக்குதுங்களா ஸ்லைஸ் பெருசாக இருக்கிறது தான் அப்படி போட்டது சின்ன மீன் அது போட்டு விட்டேன் எல்லாம் ஒரே மீன் தானே ஜனம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் ரவுண்டு இதை தானே குழம்புக்கு அப்படியே தெரிஞ்சிடும் வாள்